கேப்டன் தொலைக்காட்சிக்காக 6 மணி செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். உங்களுக்காகவே நான் என்ற ஜெயலலிதாவின் கபட வார்த்தைகளை நம்ப தமிழக மக்கள் இனியும் தயாராக இல்லை. வாட்ஸ்அப் வசனம் குறித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. எல்லாவற்றுக்கும் தான் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஜெயலலிதா வெள்ள பாதிப்பு விவகாரத்தில் பதுங்கியது ஏன்? கேப்டன் விஜயகாந்த் சரமாரி கேள்வி. பாலியல் புகாரில் சிக்கிய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி மக்கள் கூட்டு இயக்கத்தினர் பேரணி. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சமூக நீதி மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என பல்வேறு அமைப்புகள் கருத்து. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது BSLV C-29 ராக்கெட். சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான 6 செயற்கைக்கோள்களை ஏந்திச் சென்றது. விரிவான செய்திகள். சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு BSLV C-29 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் BSLV, GSLV ரக ராக்கெட்டுகள் மூலமாக பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து BSLV C-29 ராக்கெட் மாலை 6 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. சிங்கப்பூரின் தட்பவெப்பநிலை, சீதோஷ்ணம் மற்றும் வானிலையை அறிந்து கொள்வதற்காக அந்த நாட்டிற்கு சொந்தமான 6 செயற்கைக்கோள்களை BSLV C-29 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. இந்த 6 செயற்கைக்கோள்களும் 550 கிலோமீட்டர் தொலைவில் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. BSLV C-29 ராக்கெட் புறப்படுவதற்கான 59 மணி நேர கவுண்டவுன் நேற்று முன்தினம் காலை 7 மணிக்கு தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. As we climb in altitude and reach about 115 kilometers, the heat shield will no longer be required as we have crossed the atmosphere. And then the heat shield can be ejected, and this ejection is a process which has been very carefully designed, and we are now very closing in to the heat shield separation. जी हाँ, ऊष्मी सुरक्षा कवच पृथक्करण बहुत सफल पृथक्करण हुआ ऊष्मी सुरक्षा कवच का, और उससे भी आगे बढ़ता हुआ द्वितीय चरण प्रज्वलन के दौरान इसे लगभग 146.7 सेकंड का समय व्यतीत करना है. தனக்கு உறவினர்களே இல்லை என்றும் உங்களுக்காகவே நான் என்றும் ஜெயலலிதா வாட்ஸ்அப்பில் பேசிய வசனத்தை நம்பி தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தலைமைச் செயலாளர்கள் யாரும் இதுவரை எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்த பிறகு அதற்கு பதிலளிக்க வேண்டிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பதிலாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் தூங்கிக் கொண்டிருந்தவர் விழித்தெழுந்தது போல வெளியிட்டுள்ள அறிக்கை பல விஷயங்களை மூடி மறைத்துள்ளதை ஒரு சில பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது பலத்த சந்தேகத்தையும் கடும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 10 நாட்களுக்கு பிறகு 13 பக்க அறிக்கையை தலைமைச் செயலாளர் கொடுத்துள்ளது எங்கப்பன் குதிருக்குள்ளே இல்லை என்பதை போல உள்ளது என்று விமர்சனம் செய்துள்ள கேப்டன், அதில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு பொதுப்பணித்துறையின் உதவி செயற்பொறியாளருக்கே முழு அதிகாரம் உள்ளதென்றும் முதலமைச்சருக்கு எந்த தொடர்பும் இல்லை என பொருள்படும்படி கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதிலிருந்து நேற்று வரை தமிழகத்தின் அனைத்து அணைகள் ஏரிகளிலிருந்து 50 கனஅடி தண்ணீர் திறந்து விடுவதென்றால் கூட அவர்தான் உத்தரவிட்டுள்ளார் என்பதை வசதிக்கேற்ப மறந்துவிட்டாரா என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரி விவகாரத்தில் உண்மைகளை மூடிமறைத்து முதலமைச்சரை காப்பாற்றும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள தலைமைச் செயலாளரின் அறிக்கைக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு பொதுப்பணித்துறையில் அவருக்கு கீழே பணியாற்றும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவா, இல்லை
மழை வெள்ள பாதிப்புகள் சென்னையை மூழ்கடித்து நிர்மூலமாக்கிய போது அதை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததற்காகவா பொதுப்பணித்துறை செயலாளருக்கு கூடுதல் பொறுப்பாக எரிசக்தி துறை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இது போன்ற கொடுமைகள் தமிழகத்தில்தான் அரங்கேறும் என்று அவர் விமர்சித்துள்ளார். சென்னையே வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் அனைவரும் செய்வதையாது திகைத்து நின்றபோது நேரத்தை வீணடித்து நீண்ட நெடிய அறிக்கை அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தனது கட்டுப்பாட்டில் வரும் செம்பரம்பாக்கம் ஏரி நிலையை பற்றி மக்களிடம் விளக்கம் அளிக்க நேரமில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், இல்லை, முன்னாள் முதலமைச்சரை இந்நாள் முதலமைச்சர் வாய் திறக்கச் சொல்லி அனுமதி கொடுக்கவில்லையா, இல்லை இவரிடமிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டதா, பொதுப்பணித்துறைக்கு அமைச்சர் மற்றும் துறை செயலாளர் இருக்கும்போது நடைமுறையில் இல்லாத வழக்கமாக தலைமைச் செயலாளர் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது எனவும் அவர் வினவியுள்ளார். யாரை காப்பாற்ற இந்த நாடகம் நடக்கிறது என்பது மக்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு பொருத்தமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாள் வரையிலும் எல்லாவற்றிற்கும் நான் தான் என உரிமை கொண்டாடி பதிலளிக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளால் மக்களின் கோபத்திற்கு தான் ஆளாகியுள்ளதை மனதில் கொண்டு மக்களுக்கு பதில் சொல்வதற்கு மட்டும் அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றும் கேப்டன் விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் இதை பார்த்த பிறகாவது புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், பிரச்சனை என்று வரும்போது அதிகாரிகள் மீது பழியை சுமத்திவிட்டு தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொள்வதும் அமைதியாக இருப்பதும் ஜெயலலிதாவிற்கே உரித்தான கலையாகும் என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தற்போது அவர் ஆற்றியுள்ள வாட்ஸ்அப் உரையில் மக்களின் துன்பத்திற்கு அதிமுக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி கூறாமல் தான் ஒருவர்தான் மக்களை காப்பாற்ற பிறந்தவர் போல் பேசியுள்ளார். இப்படியெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றியது போதும் என குறிப்பிட்டுள்ள கேப்டன், தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் இனியாவது தமிழக மக்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவே நேரடியாக பதிலளிக்க வேண்டும் எனவும் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்று அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 36,000 கோவில்களில் தகுதியும் பயிற்சியும் பெற்ற இந்து மதத்தைச் சேர்ந்த எந்த ஜாதியினர் வேண்டுமானாலும் அர்ச்சகர்களாக நியமிக்கப்படலாம் என்று அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. தமிழக அரசின் இந்த அரசாணையை எதிர்த்து ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் நலசங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த 2006ஆம் ஆண்டில் விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் இந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. இதனால் இந்து சமய அறநிலையத்துறை ஆலயங்களில் பூஜை செய்யும் பயிற்சி எடுத்த 207 பேரை கோவில்களில் தமிழக அரசால் நியமிக்க முடியவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் மற்றும் NV ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. இரு தரப்பிலும் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்றும் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. ஆனால் இந்த தீர்ப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதற்கான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் இயற்ற வலியுறுத்தி நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆகம விதிகளின்படியே கோயில் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சீராய்வு மனு ஒன்றை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. தந்தை பெரியார் அவர்களால் முன்மொழியப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தின் பேரில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மேல் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது, ஆகம விதிப்படித்தான் ஆக முடியும் என்று சொல்லி ஒரு சிலருக்கு ஆதரவாக, காவி கும்பலுக்கு ஆதரவாக இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறது. இதிலே தமிழக அரசு முறையாக வாதிடவில்லை, மத்திய அரசும் தன்னுடைய வாதங்களை முன்வைக்கவில்லை. எனவே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்வதோடு இதன் மீது மத்திய அரசும் தமிழக அரசும் மறுசீராய்வு மனுக்களை தாக்கல் செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.
அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது தந்தை பெரியாரின் கனவு என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களின் விருப்பமும் ஆகும் என அப்போது தெரிவிக்கப்பட்டது. பாலியல் புகாருக்கு ஆளான நகரமைப்பு குழும முன்னாள் தலைவர் ரமேஷை கைது செய்ய வலியுறுத்தி புதுவையில் ஆளுநர் மாளிகையை தடையை மீறி முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. புதுச்சேரி கதிர்காமத்தில் தனியார் பள்ளியை நடத்தி வரும் ரமேஷ் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆவார். புதுவை நகரமைப்பு குழும தலைவராகவும் பதவி வகித்த இவர் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அவரை கைது செய்யாமல் போலீசார் மெத்தனம் காட்டும் போலீசாரை கண்டித்தும் ரமேஷை உடனே கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் மாதர் அமைப்புகள், இளைஞர், மாணவர் அமைப்பினர் பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போலீசார் தடையை மீறி மக்கள் நல கூட்டு இயக்கத்தினர் முற்றுகையிட முயன்றதால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டதுடன் போலீசாருக்கு எதிராகவும் பாலியல் குற்றவாளியை கைது செய்யவும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ரமேஷை கைது செய்யற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து நேற்று பொய்யா ஒரு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. சிறார் கமிட்டி இல்லாம வாங்கின வாக்குமூலம் ஏற்றுக்கப்படாது. நாங்க மாதர் அமைப்பை விட மாட்டோம். கேஎஸ்பி ரமேஷ் கைது செய்யணும். அவர் பள்ளியை வந்து ரத்து பண்ணணும். அந்த பொண்ணு மருத்துவ பரிசோதனை வந்து இந்த மாநிலத்தில் நல்ல நியாயமான தீர்ப்பு கிடைக்காது. அதனால தீர்ப்பு விசாரணை வந்து வேறு மாநிலத்துக்கு போகணும். விசாரணை அதிகாரியை மிரட்டுறாங்க. இந்த காவல்துறை கேவலமா காக்கி சட்டை போட்டு பச்சையா மாமா வேலை பண்றாங்க. அநியாயத்துக்கு காசு வாங்கியிருக்காங்க. காசுக்கு நேர்மையா நடந்துக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு நேர்மையா நடந்துக்கல. உறுதிமொழி ஏற்ற அந்த மக்களுக்கு நேர்மை நடந்துக்கவே இல்லை. இந்த காவல்துறையும் இந்த அரசையும் நாங்க விட மாட்டோம். கைது செய்ய வரை விட மாட்டோம். பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு குழந்தைகள் நல ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். தனியார் பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். சிறுமியின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என மக்கள் நல கூட்டு இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். ஆகம விதிகள் படி அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பும் ஆதரவும் எழுந்துள்ளது. கோயில்களில் ஆகம விதிகளின்படியே அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவை வரவேற்று பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். அனைத்து சாதியிலும் அர்ச்சகராக முடியாது. பல கோயில்களிலே தலித்துகள், பல கோயில்களிலே கவுண்டர்கள் அர்ச்சகராக இருக்கிறார்கள். ஆனால் சில கோயில்களிலே பிராமணர்கள் தொடர்ந்து பரம்பரை அர்ச்சகராக இருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக உண்டுபட்ட அந்த ஒரு உள்நோக்கம் கொண்ட ஜீவோவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்கிறது. இதை வந்து வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் கஸ்டமரி ரைட்டு, இந்து லாவுடைய கஸ்டமரி லா. இதில் தலையிட அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த தீர்ப்பின்படி ஆகம விதிகளுக்கு முரணாக எந்த ஒரு நபரையும் அர்ச்சகராக நியமிக்க முடியாது என்று தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவையும் சட்டத்தையும் ரத்து செய்துள்ளது. இவ்வாறு செய்துள்ளது உச்சநீதிமன்றம் செய்துள்ள உத்தரவு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். உச்சநீதிமன்றம் ஆகம அடிப்படையில் தான் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லுமானால் அதை மறுத்து அதை தவிர்த்து இந்திய அரசு, பிஜேபி அரசு உடனடியாக எல்லா தரப்பு மக்களுக்கும் வாய்ப்பளிக்கிற வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும். அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றவில்லை என்றால் மக்கள் இந்த அரசை புரிந்து கொண்டு இந்த அரசையும் இந்த இந்து மதத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிராமணர்கள் அல்லாத மற்ற ஜாதியினருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்தும் அரசியல் கட்சியினர், வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். ஒரு சமூகம் மட்டுமே அந்த அர்ச்சகராக முடியும் என்கிற மனுநீதிக்கு எதிராக அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு அந்த சாதகமான இந்த தமிழக அரசினுடைய இந்த சட்டத்தை ரத்து செய்திருப்பது என்பது மீண்டும் இந்த நாட்டை மனுநீதி காலத்திற்கு இட்டுச் செல்கிற ஒரு தீர்ப்பு. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று சொல்லுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. ஆகம விதிப்படி இருக்கின்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் கடவுளின் கருவறைக்குள் வரை சென்று பூஜிக்க வேண்டும், அர்ச்சிக்க வேண்டும், அவர்களுக்கு மட்டுமே ஆன உரிமை என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு
ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையும் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே உச்சநீதிமன்றம் இயங்குவது போலவும் அவர்களுக்கான தீர்ப்பாகவே மெஜாரிட்டியான மக்கள் நினைக்கின்றார்கள். ஆகம விதிகளின்படி ஆகம பயிற்சிகளை எடுத்தவர்களை நியமனம் செய்யறதுல புதுசா என்ன ஆகம பிரச்சனை வர முடியும் அப்படின்னா, ஆகமத்துல பிரச்சனை இல்லை, நமக்கு ஆகாதது ஜாதி. இந்த ஜாதியில பிறந்தவர் மட்டும்தான் இந்த மாதிரி அர்ச்சகராக முடியுங்கிறது தான் இந்த வழங்கப்படுகிற சட்டமாக இருக்கு. அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வருகிற கோயில்கள், ஆகமங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிற கோயில்கள் அரசினுடைய இந்த அரசாணைக்கு கட்டுப்பட்டவைன்னு இன்னும் தெளிவாக அவங்க சொல்லியிருந்தா குழப்பம் இருந்திருக்காது. இந்த தீர்ப்பு இன்னும் பல கேள்விகளையும் குழப்பங்களையும் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு இருக்கு இந்த நிலைமை. சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஜோன் ஆண்டன் புலேந்திர ராசா மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வெள்ளம் மற்றும் பேரிடர் மேலாண்மை என்ற கருத்தரங்கில் பேசிய 2ஆம் ஆண்டு மாணவர் புலேந்திர ராசா வெள்ள பாதிப்பிற்கு பிறகு அரசு என்ன செய்தது என கேள்வி எழுப்பியதாக கூறியுள்ளார். உடனே அங்கிருந்த தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் திருமகன், பேராசிரியர் மதுரை வீரன், இணை பேராசிரியர் வெங்கடேசன் மற்றும் சில பல்கலைக்கழக ஊழியர்கள் மாணவர் புலேந்திர ராசாவை அரங்கத்திற்கு வெளியே இழுத்து வந்து மிருகத்தனமாக தாக்கியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா அரசுக்கு எஜமான் விசுவாசத்தை காட்டுவதற்காகவே மாணவர் புலேந்திர ராசா அடித்து உதைக்கப்பட்டு கடும் கண்டனத்திற்குரியது என்று வைகோ தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று அடக்குமுறையை ஆட்சியாளர்கள் கட்டவிழ்த்துவிடும் போக்கு தொடர்ந்து வருகிறது என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகளால் ஜெயலலிதா அரசாங்கத்தின் அலங்கோலங்களையும் நிர்வாக சீர்கேட்டையும் மூடி மறைத்துவிட முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். கரும்புக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்யாமலேயே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை பணி துவங்கப்பட்டுள்ளதாக கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான கரும்பு அரவை பணியை மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் துவக்கி வைத்தார். கரும்பு அரவை துவங்கியதற்கு அம்மாவட்ட விவசாயிகள் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளனர். கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலே அரவை இன்று துவக்கப்பட்டுள்ளது. ஆனால் கரும்புக்குண்டான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, விவசாயிகளை அழைத்து பேசவில்லை தமிழக அரசு. விலை என்னவென்றே கூறவில்லை. இப்படியே தொடர்ந்து போனால் விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்கின்ற கரும்பை தொடர்ந்து பயிரிடாமல் நிறுத்தி மாற்று பயிருக்கு செல்வார்கள். அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு உண்டான கட்டுப்படியாக்கிற விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்கினால் மட்டுமே தொடர்ந்து விவசாயிகள் கரும்பு சாகுபடி செய்வோம். இதனிடையே தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை அரசு பாதுகாக்க வலியுறுத்தி திருச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீர்நிலைகளை ஆண்டிற்கு ஒருமுறை தூர்வார கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். பிரீமியர் பேட்மிண்டன் லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என அணியின் உரிமையாளர் விஜய பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் டெக்கான் கிரானிக்கல் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் விளையாட்டில் அதிக ஆர்வம் இருந்ததால் பள்ளி படிப்பின் போதே சென்னை மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியில் விளையாடியதாக குறிப்பிட்ட விஜய பிரபாகரன் அதன் அடிப்படையிலேயே தற்போது சென்னை ஸ்மாஷர்ஸ் அணியை வாங்கியதாகவும் கூறினார். சென்னை அணியை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்ல முழு மூச்சில் பணியாற்றுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். தன்னுடைய இந்த நிலைக்கு சென்னை பேட்மிண்டன் அணியை வாங்குவதற்கும் தனது தந்தையான கேப்டன் விஜயகாந்த் அளித்த ஊக்கமே காரணம் என அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தன்னுடைய அணி வெற்றி பெற பயிற்சியாளர் கோபிசந்த் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் பல்வேறு பதக்கங்களும் பட்டங்களும் வென்றுள்ள PV சிந்து உள்ளிட்டோர் தனது அணியில் இடம்பெற்றுள்ளதால் பிரீமியர் லீக் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் அதில் கிடைக்கும் பரிசுத் தொகையில் 50% தமிழக வெள்ள நிவாரண நிதிக்காக ஏற்கனவே அறிவித்தபடி வழங்கப்படும் என உறுதி கூறினார். அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மும்பையில் தொடங்கும் பிரீமியர் லீக் பேட்மிண்டன் போட்டிகள் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது.
இதன் இறுதிப் போட்டி டெல்லியில் நடைபெறுகிறது. சென்னை அணியில் PV சிந்து, சிக்கி ரெட்டி, ஜெர்ரி, சோப்ரா, கிருஷ்ணபிரியா உள்ளிட்ட முன்னணி வீரரங்கனைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ள நிவாரணம் வழங்க கோரி திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். RDO அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் 100க்கும் மேற்பட்டோர் கைது. சென்னையில் கடத்தப்பட்ட 3 வயது குழந்தை பத்திரமாக மீட்பு. கடத்திய நபரை கைது செய்து போலீஸ் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர. செய்திகள் தொடர்கின்றன. பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பாடல் பாடியுள்ள நடிகர் சிம்பு மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரை கைது செய்ய கோரி நெல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாச பாடல் பாடிய சிம்பு மற்றும் அனிருத் ஆகியோருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டம் வலுத்து வருகிறது. இந்த நிலையில் நடிகர் சிம்பு மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரை கைது செய்ய கோரி நெல்லையில் மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் இருவரின் புகைப்படங்களையும் தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மிக கேவலமாகவும் இழிவாகவும் பாடிய சிம்புவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்ய தவறும் பட்சத்தில் போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இதேபோல் தஞ்சை ரயில் நிலையம் முன்பாக இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிம்புவின் உருவ பொம்மையை எரித்தும் இருவரையும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாயும் வீடுகளுக்கு 25,000 ரூபாயும் வழங்க வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனையடுத்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நெல் பாதிப்பிற்கு ஏக்கருக்கு 25,000 வீதமும், நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கருக்கு 80,000 வீதமும், புஞ்சை பயிர்களுக்கு 50,000 வீதமும், அரைகுறையாக இந்த வீடுகளுக்கு 5,000 வீதமும், முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 10,000 வீதமும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் வீதமும், வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு 10,000 வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த மறியல் போராட்டம் திருவாரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை அரசு அதிகாரிகளே கையெழுத்து போட்டு எடுத்துக் கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்களில் அதிமுகவினர் நடத்தும் முறைகேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்த தேமுதிக முடிவு செய்துள்ளது. வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் அதிமுக முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடலூரில் மட்டும் நிவாரணப் பணிக்காக 100 கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாக பகீர் தகவலை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு கடலூர் மாவட்டத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பண்ருட்டி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவின் முறைகேடுகளை கண்டித்து அனைத்து தொகுதி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டவுடன் தமிழகத்திலிருந்து பல பகுதியில் இருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இளைஞர்களும் மாணவர்களும் தானாக முன்வந்து இந்த மாவட்ட மக்களுக்கு செய்த அந்த உதவிகளை
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கிறது. அந்த பொருட்களை உரிய முறையில் அந்த மக்களுக்கு சென்றடைய விடாமல் ஏதோ தான் வழங்கியதை போல அதிமுகவினர் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை அவர்களை வழிமறித்து அதை எடுத்து அதிமுக அந்த நிவாரணம் வழங்கியதை போல காட்டிக்கொள்வதும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தையும் தேசிய முற்போக்கு கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இதேபோன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆர்கேபேட்டையில் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிமுகவினருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில கலை இலக்கிய அணி துணை செயலாளர் ராஜேந்திரநாத், தலைமை கழக பேச்சாளர் மகாலட்சுமி கலந்து கொண்டு அதிமுக அரசின் அவல நிலைகள் பற்றி எடுத்துரைத்தனர். சென்னையில் கடத்தப்பட்ட 3 வயது குழந்தையை திருவண்ணாமலையில் போலீசார் பத்திரமாக மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அயனாவரம் பகுதியில் வசித்து வருபவர்கள் கார்த்திக், சுப்பம்மாள் தம்பதியர், பவித்ரா என்ற இவர்களது 3 வயது பெண் குழந்தை கடந்த திங்கட்கிழமை இரவு மாயமானது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காணாமல் போன குழந்தை பவித்ராவின் புகைப்படம் வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்டது. இதையடுத்து கடத்தப்பட்ட குழந்தை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே இருப்பதாக போலூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பவித்ராவை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தண்ணி வந்துச்சு ஐநாத்துல வாட்டாங்கல்ல, அங்கே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அங்கே தான் காலம்புல அங்கே தான் இருக்கும். வாட்டாங்க நீ வாட்டாங்க கேவன் கோயிலில் அங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்கே வந்து 4 நாள் குழந்தை அங்கே தான் 10 நாள் ஒன்றாவில் நாளைக்கு குழந்தை 5 நாள் பார்த்தா குழந்தை எடுத்து போயிருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு குழந்தை இருந்துச்சு, 2 மணிக்கு பார்த்தா குழந்தை காணும். எல்லாம் ஸ்டேஷன்லாம் கம்மியாக வந்துட்டாங்க சார். எங்கள் அம்மாவில் எல்லாம் கூட்டாங்க. கோலம்பகத்தில் இப்போ எங்கள் ஆளுங்க விசாரித்துக்க அப்போ போனாங்க. இங்கேருந்து கொஞ்சம் குழந்தை இருக்கு சொன்னாங்க. அதை இப்போ பிடிச்சி திருப்பி வந்துட்டோம் 2 பேர். அகில உலக சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. விவரம் இடைவெளி. மதுரையில் அகில உலக சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை அன்பக மாற்றுத்திறனாளி மாணவர்களான தேவி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்ற உலக சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டனர். தேவி ஸ்கேட்டிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும், மணிகண்டன் கால்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாணவர்களுக்கும் மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நிறைவாக மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை மக்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி